இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாக்கோபு 1:7 வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தர் இங்கே நம்மோடு இன்னைக்கு இடைப்படுகிற காரியம், எந்த ஒரு நன்மை பூரணமான ஈவு வரம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருகிறது. அதுவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதாம். அதில் கர்த்தர் எந்த ஒரு மாறுதலோ வேற்றுமை நிழலோ அவரிடத்துல இல்லை. அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, இல்லையா? அதே போல் அவர் பரிதானம் வாங்குகிறவரும் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் தேவன் இறங்குகிற கர்த்தராக இருக்கிறார். அதனால் அவருடைய சித்தம், எந்த ஒரு நன்மையும் பூரணமான ஈவு வரத்தை அளிப்பது தேவனுடைய சித்தம். அப்போ பிதாவின் இடத்துல தான் அந்த நன்மையும் ஈவும் வரமும் நமக்கு இறங்கி வருகிறது. ஏன்னா யாக்கோபு 4:3 சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்னு வருது. அப்போது நாம் இச்சைகளின்படி நாம் ஜபம் பண்ணக்கூடாது, இல்லையா? நம்முடைய சுய இச்சையின்படி இது வேணும் அது வேணும்ன்ட்டு நம்ம கேட்கக்கூடாது. தேவ சித்தம் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும்போது தான் நம் ஜபத்துக்கு தேவன் நிச்சயமாக பதில் தருவார். அதுதான் உங்கள் விண்ணப்பம் இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால அந்த விண்ணப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய கரத்தில் நம்முடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு சித்தமாக இருந்தால் அவர் கரத்தில் அது வாய்க்க போகுது, இல்லையா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால நீங்கள் அதுபோல் நீங்கள் உபவாசம் பண்ணி சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போதும், அப்போ அந்த உபவாசம் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசாயா 58:3-4 சொல்லுது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அதாவது உபவாசித்து நாங்கள் உம்மிடத்தில் கேட்குறோமே, எங்களுக்கு ஏன் இன்னும் பதில் வரல, எங்கள் ஆத்மாவையும் நாங்கள் ஒடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் இந்த உபவாசம் எப்படி அவங்க பண்ணுறாங்க? நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசம் பண்ணிக்கிற நாளில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத வேலைகளை இழுத்து போட்டு அந்த நாளில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கு, இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அதனால் நம்முடைய சுய இச்சையின்படி நாம் உபவாசிக்கக்கூடாது. உபவாசிக்கும் போது நம்மை நாமே தாழ்த்தணும் தேவ சமூகத்தில், இல்லையா? அதே போல் கட்டாயமாக வேலையை செய்து நம்ம உபவாசித்து கொண்டிருக்கூடாது. அதே போல் வழக்கு வாது துஷ்டத்தனமுடைய கையினாலே குத்துகிறதுக்கு உபவாசிக்கக்கூடாது. மற்றவங்க அழியணும், மற்றவங்க கொல்லப்படணும், மற்றவங்களுக்கா விரோதமாய் நம்ம கூக்குரல் இட்டு ஜபிக்கிற உபவாசமாக அது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உபவாசத்தை தேவன் அருவருக்கிறார். உபவாசமானது உங்கள் மாம்சத்தை நீங்கள் மறைத்து கொள்ளாமல் உங்கள் தலையில் எண்ணெய் பூசி பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும் கொடுத்து நீங்கள் உங்கள் உபவாச நாளை அனுசரிக்கணும். மனுஷர்களுக்கு அந்த நாளில் உங்களை மறைத்து கொள்ளாதீங்கன்னே சொல்கிறார். அதே போல் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி இஷ்டமான காரியங்கள் எல்லாம் செய்து நம்ம இது பண்ணக்கூடாது. அப்போ நம்ம தேவனிடத்தில் எப்படி ஜெபிச்சா நமக்கு அந்த பூரண ஈவு நன்மை வரம் வரும், அதெல்லாம் குறித்து தான் இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் துன்மார்க்கர்களுடைய பலியை தேவன் அருவருக்கிறன்னே நீதிமொழிகள் 21:27 சொல்கிறத பார்க்குறோம். அவங்க துர்ச்சிந்தையோடு செலுத்துகிறது எது அதிகமாக இருந்தாலும் தேவன் அதை அருவருக்கிறார். இன்றைக்கி அநேக பாவ குற்ற செயலெல்லாம் ஈடுபட்டு கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா நம்மளை மன்னிச்சிடுவாருன்ட்டு எவ்வளோ பேர் பொருளை எடுத்துன்னு போய் விக்கிரக கோயில் எல்லைகளில் போய் கொட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஆனால் நம் தேவன் அப்படி பொருளை வாங்குகிறவர் கிடையாது. அவர் பரிதானம் வாங்குகிறவர் கிடையாது. அவரிடத்துல வேற்றுமை நிழல் இல்லை. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் தன்னைத்தானே தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் உபவாசித்து கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு அவரிடத்துல நம் விண்ணப்பத்தை வைக்கும்போது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நீங்கள் துன்மார்க்கன் கொடுக்குற அதிக பொருள் கூட அவருக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறார். ஏசாயா 1:15 பார்க்குறோம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும்
கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ பாவ அசுத்தத்தினாலே நம் கை இரத்தக்கரை படிந்தது போல பாவக்கரையில் இருக்குன்னா, அப்போ நம்ம எவ்வளோதான் கைகளை தூக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்து நம்ம ஜெபித்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவருடைய கண்களை நமக்கு மறைச்சிருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் அதனால் பலன் வராது. அதனால் முதலாவது உங்களை கழுவி சுத்திகரிங்க. பாவமர நம் இருதயம், சிந்தை, கண்கள் எல்லாமே கழுவப்படணும் இல்லையா? அவருடைய திரு ரத்தத்தினாலே கழுவப்படணும். அப்படி கழுவப்படும் போது தான் தேவன் நம்ம அவருடைய கண்களுக்கு மறைவாக அதெல்லாம் அகற்றிட்டு தீமையை விட்டு விலகி நம்ம நன்மையை செய்கிறவர்களாக இருக்கணும். தீமை செய்கிறத விட்டு ஓயுங்கள்னே சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுகிறது, தீமையான காரியங்களை செய்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை விட்டு நீங்கள் விலகுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார். ஏன்னா இந்த ஏசாயா 1:17 சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள், அப்போ வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏழை எளியவர்களுடைய நியாயத்தையும் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்தும் திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவிகளின் வழக்கை விசாரித்து அவங்களுடைய காரியங்களுக்காக நாம் உதவுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவனிடத்தில் வழக்காட வாங்க. ஏன்னா அவர் சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் வழக்காடுகிறவன் யாருன்னு கேட்குறார். அவர் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பாவம் சிவரேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல அது வெண்மையாகும். ரத்தாம்பரமா சிவப்பு போல இருந்தாலும் நம்ம பாவம் அதை தேவன் பஞ்சை போல வெண்மையாக்கிடுவேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் இன்னைக்கு மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடப்பீர்கள். ஆனால் இந்த தேசத்தின் நன்மையை நீங்கள் புசித்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு அந்த வாக்கு தரார். எந்த நன்மையான ஈவு பூரணமான வரம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலேருந்து வருகிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் திக்கற்றவர்கள் விதவைகள் அவர்களுடைய காரியங்களை விசாரித்து அவர்களுக்காக செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் நாம் இருக்கும்போது தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குது. செம்மையானவர்களுடைய ஜபத்தை தேவன் அந்த ஜபத்தின் மீது பிரியமாக இருக்கிறேன்னே நீதிமொழிகள் 15:8 சொல்கிறாரு. அதனால் செம்மையாய் நடங்க, நன்மையை செய்யுங்க, தீமையை விட்டு ஓயுங்க. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எதுவோ அதை உங்களை விட்டு நீக்கி விடுங்க. உங்கள் கரங்களின் சுத்தம் இருதயத்தின் சுத்தத்தோடு நீங்கள் இருக்கும்போது பரிசுத்தத்தை காத்து தேவ சமூகத்தில் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் முகத்தை மனுஷருக்கு மறைக்காதபடிக்கு அந்த நாளில் தேவன் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிங்க, உங்களை நீங்களே தாழ்த்துங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் தருவார். ஏன்னா அவரிடத்துல வேற்றுமை நெழலோ மாறுதலோ இல்லை. அந்த எல்லா பூரணமான வரமும் ஈவும் அவரிடத்துலேருந்து உங்களுக்கு இறங்கி வரும். ஆமீன்.